ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் ஒரு 1 kg ப்ரௌனியோட ரெசிபி தான் உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். ஒரு ப்ரௌனி செய்யணும்னா என்னென்ன டவுட் உங்களுக்கு வருமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணுமோ எல்லாமே சொல்லியிருக்கேன். ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனி செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது கேக் மாதிரி கிடையாது. ப்ரௌனியை பொறுத்தவரை சின்ன சின்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனி நம்ம கிடைக்கும். நமக்கு ராகி ப்ரௌனி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி ப்ரௌனி செஞ்சு சேல் பண்ணுறேனோ அந்த டிப்ஸு அந்த ட்ரிக்ஸு அப்படியே அதோட ரெசிபியை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நம்ம ப்ரௌனி செய்யணும் அப்படின்னா டின் சைஸ் ரொம்ப முக்கியங்க. நான் 1 kg ப்ரௌனிக்கு 13க்கு 9 டின் சைஸ் எடுத்திருக்கேன். 13 இன்ச்சு நீளம், அகலம் 9 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிறது. அந்த சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, அதுக்கு கீழே இன்ச்சோட கணக்கு இருக்கும். அந்த இன்ச்சு கணக்கை வச்சு தான் 13 இன்ச்சு நீளம், 9 இன்ச்சு அகலத்தில் எடுத்திருக்கேன். செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த வெளி வேலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த டின்னில் பட்டர் ஷீட் போட்டு அது கரெக்டாக எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓடிஜியில் ஏற்றிடலாங்க. இப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டின்னுக்கு பட்டர் ஷீட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு பக்கம். நான் எப்பயுமே பட்டர் ஷீட் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ஷீட் இருக்குது, அது சுத்தமாக ப்ரௌனி ஒட்டாமல் வரும் அந்த ஷீட்டில் யூஸ் பண்ணோம்னா. ஆனால் அது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட. நமக்கு இப்போ வர ஆர்டருக்கு பட்டர் ஷீட்டே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு ஷீட் 3 ரூபா தான். நம்ம 1/2 கிலோ செஞ்சோம் அப்படின்னா ஒரு 4 தடவை ஒரு ஷீட்டில் செய்யலாம். அதனால் நான் இப்போக்கி பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டின்னை குப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டின்னோட 4 பக்கமும் எக்ஸ்ட்ரா பட்டர் ஷீட் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்குற மாதிரியே அந்த அளவு வச்சு அந்த நகத்தால் நம்ம கரெக்டாக கார்னர் ஒதுக்கி விட்டுட்டு வீடியோவில் கட்டுற மாதிரி பட்டர் ஷீட்டை 2ஆக சமமாக மடிச்சுக்கிட்டு அந்த கார்னரில் 2 பக்கமும் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் அதோட அளவு. நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த டின்னுக்குள்ளே வச்சு கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கிறது அந்த பேப்பருக்குள்ளே போய் சொருவிக்கணும். அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், நான் எப்படி உள்ளே சொருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கம் ஒரு கார்னரில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அழகாக போய் ஃபிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். அது ஃபஸ்ட் டைமே நமக்கு இந்த அவ்வளோ பர்ஃபெக்டாக கட் ஆகாது. ஃபஸ்ட்டு செகண்ட் டைம்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நான் கட் பண்ண மாட்டேன். பட் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணி இப்போ எதுக்குமே ப்ராக்டிஸ் தாங்க ரொம்ப முக்கியம். பண்ண நமக்கு வந்துடும். இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். எப்படி அழகாக போய் உட்காந்துக்கிட்டு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கரெக்டாக 4 பக்கமும் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா ஃபிட் ஆகிரும். அது கட் பண்ணுறதை பொறுத்து தான். அது ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ப்ரௌனி பேட்டர் ஊற்றுறப்ப நல்லா கரெக்டாக போய் வேகிறதுக்கு செட் ஆகிரும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரௌனியோட கார்னரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை ஒழுங்காக ஃபிட் ஆகலை அப்படின்னா ப்ரௌனி அந்த கார்னர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கும். வெந்திருக்கும், பட் உடஞ்ச மாதிரி இருக்கும். அது போக போக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். பாருங்கள், இந்த பட்டர் ஷீட்டே எந்த அளவுக்கு கார்னர்லலாம் நல்லா ஃபிட் ஆகிருக்குன்னு. அப்புறம் கீழே அந்த டின்னில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டர் ஷீட்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரௌனி அந்த அளவுக்கு பட்டர் ஷீட்டில் பேப்பரில் ஒட்டாமல் இருக்கும். ஆயில் இல்லைனா பட்டர் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர் ஷீட்டை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன். நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். இதையே இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேனே, இவ்வளோ லாங்காக போடுறேனேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுவே எனக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. இந்த பேப்பர் வைக்கிறது, ப்ரௌனி செய்கிறது கூட எனக்கு பெருசாக தெரியலை. ஏன்னா நம்ம ப்ரௌனி இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு ப்ரௌனி ஊற்றுறப்போ ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு கார்னரில். அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். யாருமே இந்த விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் பட்டர் ஷீட்டை அப்ளை போட்டதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஆயில்னால் பட்டர் போட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவிட்டு அதுக்கப்புறமா மைதா மாவு, நம்ம ராகி ப்ரௌனி
ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். ஆனால் மைதா பேட்டரை வந்து மைதா பவுடர் இருக்குல்ல, அதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுறணும். டஸ்ட் பண்ணி விட்டு பேலன்ஸ் மைதா மாவு இருக்கும்ல, எல்லா இடத்துலையும் பட்டதுக்கப்புறம் அதை கீழே தள்ளி விட்டுறலாம். ஏன் இந்த மாதிரி மைதா மாவை நம்ம வந்து மேலே டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து ஒட்டாமல் வரும். முக்கியமான டிப்ஸு, நம்ம வேலை செய்கிற இடத்த வந்து அப்பைக்கப்போ நீங்கள் அப்படியே தொடச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ரௌனியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பவுடர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது போட்டு அது மேலேயே வேலை செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு அது மெஸ்ஸியாக கிடக்கிறது அப்படியே வேலை செய்யவே பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்பைக்கப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ப்ரௌனிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ராகி ப்ரௌனி தான் 1 kg கிட்ட செய்ய போகிறேன். இது வந்து 1 kgக்கு வந்து என்னென்ன நம்ம திங்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கிளியராக உங்களுக்கு தந்துடுறேன், அதை பார்த்துக்கோங்க. நான் ராகி ப்ரௌனி 1 kg தான் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து நாகா பிராண்ட் ராகி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே நான் வீட்டிலையே வந்து ராகியை கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துப்பேன். அதுதான் வந்து எனக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும், ஹெல்த்தி வேயாகவும் இருக்கும். ஆனால் வந்து இப்போ இன்றைக்கி வந்து 2 kg வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு ஐடி கம்பெனியில் வந்து பாட்லக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் எனக்கு மாவு வந்து வீட்டில் உள்ளது பத்தலை. அதனால் நாகா தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். கடையில் வாங்குகிறேன் அப்படின்னா நாகா தான் சூஸ் பண்ணுவேன். மற்ற பிராண்டாக எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல செஞ்சு பார்த்ததில். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ப்ரௌனி செய்ய ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ராகி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து சல்லடையில் சலிச்சு எடுத்துடணும். ஏன்னா ராகியில் நிறையா தூசி அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ப்ரௌனி வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து சலிச்சு வச்சுருக்க ராகியில் மாவில் வந்து எவ்வளோ கொக்கோ பவுடர் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கொக்கோ பவுடர் வந்து ஃபஸ்ட்டே வந்து வாங்கினப்பே சலிச்சு வச்சுருக்கேன். அதனால் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சலிக்காத கொக்கோ பவுடர் அதை வாங்கினோன்னே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ராகி போடுறீங்களா அப்போயே வந்து அந்த கொக்கோ பவுடரையும் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து பாதி அளவு நாட்டு சக்கரை அப்படின்னா பாதி அளவு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இதுவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட்டு சக்கரையே போடுங்க, ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணி கேட்குறவங்களுக்கு நான் நாட்டு சக்கரையே ஃபுல்லாக போட்டு கேட்பேன். இது கமர்ஷியல் யூஸு, ஐடி கம்பெனி போகுது, வெளியில் போகுது அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன். ஒயிட் சுகரும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒயிட் சுகர் போட்டுக்கிட்டேன். மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒயிட் சுகரையும் நாட்டு சர்க்கரையையும் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம அரைச்சி அது ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும், அப்போ தான் சீக்கிரம் கரையும் அப்படிங்கிறதுனால. டார்க் சாக்லேட்டை அளந்து எடுத்துக்கணும். தேர்டாக டார்க் சாக்லேட்டை அளந்து எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக நல்லா எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி மெல்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும். இல்லைனா பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பட்டர் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகி பட்டர் அப்படியே கரைஞ்ச மாதிரி போயிடும். அப்புறம் வந்து ப்ரௌனி வந்து நல்லா வராது. பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணுறதுக்கு நான் டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓவன் உள்ளவங்க ஓவன்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஓடிஜி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து சூடானதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டபுள் பாயிலிங் மெத்தடில் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணணும். கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா பட்டர் வந்து ஒரு மாதிரி திரிஞ்சாப்பில் போயிடும். அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌனி செஞ்சோம்னா வந்து ரொம்ப ஹார்டாகிடும். கிளியராக சின்ன டிப்ஸும் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை இறக்கி வச்சுட்டு சன்ரைஸ் காஃபி தூள் வந்து நான் வந்து ஒரு பாக்கெட் 2 ரூபா காஃபி தூள் வந்து போட்டுக்கிறேன். இதுவே அரை கிலோ அப்படின்னா அதில் பாதி பேக்கெட் போட்டு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஓரமாக அதை தள்ளி வச்சுட்டு இன்னொரு பவுலில் வந்து நம்ம சர்க்கரை வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, பொடி பண்ணி வச்சுருக்கோம், மிக்சியில் போட்டு நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு. அப்போ தான் வந்து சீக்கிரம் கரையும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் முட்டை, வெனிலா எசன்ஸு, கொஞ்சமாக சால்ட்டு, நான் பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க கேக்கி டைப்பில் ப்ரௌனி வேணும் அப்படின்னு கேட்டதுனால. நம்ம ஹோம்மேடாக செஞ்சோம்னா பேக்கிங் பவுடர் தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு செஞ்சோம் அப்படின்னா கேட்குறவங்கள பொறுத்து தான். சர்க்கரையை வந்து விஸ்கு வச்சு நல்லா வந்து கலந்து விடணும். பீட்ரு இருக்கிறவங்க பீட்ரு வச்சும் கலந்து விடலாம் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு. பட் ஃபட்ஜியாக வேணும் அப்படின்னா நல்லா கையால் விஸ்கு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்து நல்லா கலந்து விடணும். தொட்டு பார்க்கணும், நரன்னு இருக்கக்கூடாது. அந்த நரன்னு இருக்கிறது சுத்தமாக நரன்னு இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒயிட் சாக்லேட், பிளாக் சாக்லேட், அந்த பட்டர், அதை கலந்து விடணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கலக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் விஸ்க வச்சு கலந்தாதான் அந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வரும். நீங்கள் கையால் எடுத்து பார்த்தீங்கன்னா நரன்னு இருக்கக்கூடாது.
அதுக்கப்புறம் இந்த பட்டர் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து லைட்டாக தொட்டு பார்த்தா சூடு இருக்கும்ல, அந்தளவுக்கு சூடாக இருக்கணும். ரொம்பையும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் அது மாதிரி வந்து ஆறி இருக்கக்கூடாது. அந்த அளவில் இருக்கிறப்ப அந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த பட்டரை வந்து சுகரு இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அது கலந்தால் போதும், அந்த ஃபுல்லாக பிளாக்காக பண்ணால் போதும், ரொம்ப கலக்க வேண்டியதில்லை. அந்த சுகரோட இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ண சாக்லேட்டை கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ராகி பவுடரையும் கொக்கோ பவுடரையும் கலந்து வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கிளறி விடணுங்க. கட் அண்ட் ஃபோல்ட்னால் நான் அதை பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு அப்படியே வந்து கட் பண்ணணும். அதான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விட்டு அந்த பவுட்ரு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுறணும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாவெல்லாம் போட்டு கலந்துடணுங்க. கடகடன்னு வேலை செய்யணும். கண் பார்த்தா கை செய்யும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா வந்து இந்த பட்டர் சாக்லேட் இருக்குல்ல அது வந்து டக்குன்னு ஹார்டாயிரும். டின்னில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டக்குன்னு கலந்து விட்டு டின்னில் ஊற்றிடணும், இல்லைனா ஹார்டாயிரும். சாக்லேட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து அந்த எக்கில் ஆட் பண்ணுறப்பே வந்து நம்ம வந்து ஓடிஜி வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். 80 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கீழே ரேடு வந்து ஆன் ஆகிருக்கணும், ஃபேன் மோடும் ஆன் ஆகிருக்கணும். அது மாதிரி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அது ப்ரீ ஹீட் ஆயிரும். நல்லா எல்லா மாவையும் வந்து டின்னில் ஊற்றி விட்டுறணும். ப்ரௌனியை பொறுத்தவரை நம்ம ரொம்ப கலக்கக்கூடாது, எல்லாம் ஒன்று சேர்ந்தால் போதும். அதுக்கப்புறம் டின்னில் வந்து உடனே ஊற்றிடணும், எல்லாத்தையும் கலந்து விட்டோன்னே. ஏன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும், டின்னிலேயே ஊற்ற முடியாது. அதுக்கப்புறம் வந்து டின்னில் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் ஓடிஜி வந்து ஏற்றிக்கலாம். ஆனால் வந்து கடகடன்னு இந்த வேலையை ப்ராசஸ் மட்டும் பார்க்கணும். மாவை வந்து அந்த மெல்ட் பண்ண பட்டர் சாக்லேட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மாவு எல்லாத்தையும் கலந்து விட்டு டின்னில் ஊற்றிடணும். அப்போ தான் ப்ரௌனி பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும், இல்லைனா கேக் மாதிரி ப்ரௌனி வந்துடும், அந்த ஃபட்ஜியாக வராது. அப்புறம் டின்னில் ஊற்றி விட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா டம்ப் பண்ணி விட்டுட்டு அந்த டின்னை அப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அது மாதிரி நல்லா கோடாக இழுத்து விட்டுறணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்காது, ப்ரௌனி வந்து ஃபட்ஜியாக வரும். ஒரு சின்ன டிப்ஸாக தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நான் ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக்கிங் நான் காமிக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் 180 டிகிரி செல்சியஸில் அதே பேக்கிங் மோடில் எனக்கு வந்து ப்ரௌனி வேகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகுங்க. ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்து தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சு விட்டு அதுக்கப்புறமா வந்து வெந்திருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ஓடிஜியை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஓடிஜி வந்து மார்ஃபிரிச் ஹாட்ஸ், அதனால் வந்து எனக்கு 45 மினிட்ஸ் ஆகுது. டின் வந்து தின்னாக இருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு 30-35 மினிட்ஸ் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் வந்து வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 40-45 மினிட்ஸ்லாம் நல்லாவே வெந்துருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக வெந்திருக்குன்னு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சொன்ன அளவு பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்டான ப்ரௌனி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே இந்த அளவுக்கு உங்களுக்கு டிப்ஸோடு கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் கூட இதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் வந்து ப்ரௌனி வெந்துட்டாங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கணும். அதில் லைட்டாக க்ரம்பிள்ஸ் மட்டும் லைட்டாக நான் காமிக்கிற மாதிரி லைட்டாக க்ரம்பிள்ஸ் வந்ததுன்னா அது வந்து வெந்துட்டுன்னு அர்த்தம். இல்லை மாவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் மறுபடியும் வேக வைக்கணும். மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செஞ்சு சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஜூஸியாக ஃபட்ஜியாக சூப்பராக இருக்கும். உங்கள் பீஸ் கணக்கில் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒரு 2 கிலோ வந்து பீஸாக போட்டுட்டேன். 500 கிராம் 4 பாக்ஸில். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ப்ரௌனி பண்ணுங்கள். பர்ஃபெக்டான ப்ரௌனி உங்களுக்கும் வரும். இதுக்கெல்லாம் கிளாஸ்க்கு போகணும் அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.